கூலி படம் 3 நாட்களில் 3 சாதனையை படைச்சிருக்கு. 3ஆம் நாள் வசூல் நிலவரம் தற்போது கிடைச்சிருக்கு. கூலி திரைப்படம் 3ஆம் நாள் வசூலிலும் மிக பெரும் சாதனைகளை நிகழ்த்தியிருக்கு. ரஜினி ரசிகர்கள் இந்த சாதனையை பட்டியலிட்டு வராங்க. அதாவது ரஜினிகாந்த் கூலி திரைப்படத்தின் மூலம் பல சாதனைகளை நிகழ்த்தி வராரு. விமர்சன அளவில் முன்ன பின்ன இருந்தாலும் வசூலை பொறுத்தவரை அடித்து நொறுக்கிவருக்கு கூலி. முதல் நாளே எந்த ஒரு தமிழ் படமும் செய்திராத சாதனையை கூலி நிகழ்த்தியிருக்கு. உலக அளவில் முதல் நாளில் அதிக வசூல் செய்த படம் என்ற சாதனையை கூலி படைச்சிருக்கு. முதல் நாளில் மட்டும் கூலி திரைப்படம் 151 கோடி வசூல் செஞ்சிருக்கு. இரண்டாவது நாளில் இந்த படம் இந்திய அளவில் 50 கோடிக்கு மேலே வசூலித்த நிலையில் இந்தியாவில் அதிவேகமாக 100 கோடி வசூலை கடந்த முதல் தமிழ் படம் என்ற பெருமையை கூலி பெற்றிருக்கு. இந்நிலையில் முதல் 2 நாட்களில் 2 சாதனையை படைத்த கூலி தற்போது புதியதோர் சாதனையை நிகழ்த்தி அசத்தியிருக்கு. கூலி திரைப்படம் 3ஆவது நாளில் இந்திய அளவில் 38 கோடி வசூலிச்சிருக்கு. முதல் 2 நாட்களை ஒப்பிடுகையில் 3ஆம் நாள் வசூல் குறைவு என்றாலும் அதற்குள் இந்த படம் 300 கோடியை உலக அளவில் கடந்து விட்டதாம். 3 நாட்களில் 300 கோடி வசூல் செய்திருக்கும் கூலி திரைப்படம் புதிதாக ஒரு சாதனையை செய்திருப்பதாக தகவல் வந்திருக்கு. ஆனால் இது அஃபிஷியல் கிடையாது. அஃபிஷியலாக கிட்டத்தட்ட 500-600 கோடி கடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனாலும் இதை வெளி சொல்ல மாட்டாங்க. மேலும் குறுகிய நாட்களிலே 300 கோடி வசூல் செய்த படம் என்ற பெருமையை கூலி பெற்றிருக்கு. இதுவரை பல தமிழ் படங்கள் 300 கோடி வசூல் செஞ்சுருக்கு. ஆனால் கூலி படம் தான் 3 நாட்களில் 300 கோடி வசூல் செய்து அதிவேகமாக 300 கோடி வசூல் செய்த படம் என்ற சாதனையை படைச்சிருக்கு. இந்நிலையில் விமர்சன அளவில் கூலி திரைப்படம் சற்று அடிவாங்கி இருந்தாலும் வசூலை பொறுத்தவரை மிக பெரும் வெற்றி படமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஆனால் படம் வெளியான முதல் 3 நாட்கள் வசூல் அமோகமாக தான் இருக்கும். அதன் பிறகு இந்த படத்தோட வசூல் அதிகரிப்பது குடும்பங்கள் கையில் தான் இருக்குது. குடும்பங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிக்கின்றது என்பதை பொறுத்து தான் இந்த படத்தோட வெற்றி அளவு இருக்கும். முதல் 3 நாட்கள் இளைஞர்களும் ரஜினியின் ரசிகர்களும் இந்த படத்தை பார்த்து விட்டாங்க. முன்பதிவின் போதே முதல் 3 நாட்கள் கூலி படத்தோட டிக்கெட்கள் அனைத்தும் வெற்றி தீர்ந்து, மேலும் வெற்றியின் அளவு எப்படி இருக்கும் என்பது நாளையிலிருந்து தான் தெரிய வரும். வார நாட்களில் ரசிகர்களின் வருகை எப்படி இருக்கும், குடும்பங்களுக்கு இந்த படம் பிடித்திருக்கிறா, ஏற்கனவே இந்த படம் ஏ சான்று பெற்றதுனால குழந்தைகள் இந்த படத்துக்கு அழைத்து வர முடியாத சூழல் இருக்குது. அப்படி இருக்கையில் இந்த படத்தை குடும்பங்கள் கொண்டாடுமா என்ற கேள்வியும் எழுந்து வருது. ரஜினி படம் என்றாலே குழந்தைகளுக்கும் குடும்பங்களுக்கும் பிடிக்கும். அப்படி இருக்கையில் ரஜினியின் படத்தை குழந்தைகளால் பார்க்க முடியாது என்ற சூழல் தற்போது உருவாகியிருக்கு. இது படத்தின் வசூலை எந்த அளவுக்கு பாதிக்கும் என போக போக தான் தெரியும். இந்நிலையில் வசூலை எல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைத்து விட்டு படமாக கூலி படம் எப்படி இருக்குன்னு பார்த்தா சற்று ஏமாற்றம் தான் என பெரும்பாலான ரசிகர்கள் சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு? ஏமாற்றத்தை கொடுத்துச்சா இல்லை ஒரு நல்ல படமாக இருந்துச்சுன்னு தோணுச்சா? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.